Taste the Daily. ஸ்டாலின் கொடுத்த விடியலால் விரக்தியில் இருக்கும் தாய்மார்களை பேசி பேசி மேலும் மேலும் எரிச்சலடைய செய்கிறார் ஸ்டாலின். விடியல் பயணத்தால் தமிழகத்தில் இருக்கும் ஒவ்வொரு பெண்ணும் 50,000 ரூபாய் சேமித்திருப்பதாக சொல்கிறார். அது சரி, மாதம் பிறந்தா வாடகை கொடுத்து மளிகை சாமான் வாங்கி போட்டு குடும்பம் நடத்தினாதான சாமானியனோட கஷ்டம் தெரியும். ஐயா வெள்ளித்தட்டில் சாப்பிட்றவர், அவருக்கு இன்னைக்கு நிலைமை என்னன்னே தெரியல. சரி, அவருக்கு புரியும்படி சொல்லுவோம். மின் கட்டணம் 67% உயர்ந்திருக்கு. 300 ரூபா கட்டின இடத்துல இப்போ 500 ரூபா கட்ட வேண்டியதாக இருக்குது. பால் விலை, அரிசி, பருப்பு விலை, எண்ணெய் விலைன்னு அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்ந்திருக்கு. சிம்பிளாக சொல்லணும்னா 3000 செலவு பண்ண இடத்துல இப்போ 4500, 5000 எடுத்து வைக்க வேண்டியதாக இருக்குது. ஐயா சொத்து வரி, வீட்டு வரியை ஏற்றுனதால வீட்டு வாடகை பல மடங்கு அதிகமாயிருக்கு. சொந்த வீடு வச்சிருக்கிறவங்களுக்கும் சரி, வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் சரி அதிக செலவு. 9,000 வாடகை கொடுத்த இடத்துல 12,000, 15,000 கொடுக்க வேண்டியதாக இருக்குது. சரி, சொந்த வீடு வாங்கலாம்னா பத்திரப்பதிவு கட்டணம், முத்திரைத்தாள் கட்டணம், கட்டிட அனுமதி கட்டணம்னு எல்லாத்தையும் உயர்த்திட்டாங்க. இது போக குப்பை வரி, குடிநீர் வரி, தொழில் வரின்னு ஏகப்பட்ட வரி உயர்வுகள். ஸ்டாலின் நடத்துகிற இந்த ஃபெயிலியர் மாடல் ஆட்சியில் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் மாதம் பிறந்தா குறைஞ்சபட்சம் 5,000 ரூபாய் அதிக செலவு ஏற்படுது. அந்த வகையில் 50 மாதத்தில் 2,50,000 ரூபாய் கூடுதல் செலவுகள் ஏற்பட்டிருக்கு. அட நாம சொல்லலை, மக்கள் சொல்கிறாங்க. இது போக இன்னொரு கணக்கு ஒன்றும் சொல்கிறாங்க. அதிமுக ஆட்சியில் தாலிக்கு தங்கம்னு ஒரு திட்டம் இருந்தது. அதை ஸ்டாலின் அரசு இழுத்து மூடிருச்சு. அந்த திட்டம் இருந்தால் 1 பவுன் தங்கமும் 50,000 பணமும் கிடைக்கும். இன்னைக்கு ரேட்டுக்கு அதுவே 1,30,000 ரூபாய். அது ஸ்டாலின் கவர்மெண்டால் ஏற்பட்ட முதல் நஷ்டம். அடுத்ததா அம்மா இருசக்கர வாகன திட்டம். அந்த திட்டம் தொடர்ந்து இருந்தால் வேலைக்கு போகிற பெண்களுக்கு 25,000 மானியம் கிடச்சிருக்கும். அது ஒரு நஷ்டம். அடுத்ததா அம்மா மினி கிளினிக், அம்மா மருந்தகம், இந்த 2 திட்டத்தை மூடினதால் கிராமப்புறங்களில் இருக்கிற ஏழை மக்களுக்கு பெரிய நஷ்டம். உடம்பு சரியில்லைன்னா நகரத்தை நோக்கி ஓட வேண்டிய சூழல் இருக்குது. வேலை கெடுது. இப்படி நம்ம தாய்மார்கள் நிறைய நட்ட கணக்கு வாசிக்கிறாங்க. அது சரி, பட்ஜெட் விஷயத்தில் அவங்கள ஏமாற்ற முடியுமா? ஸ்டாலின் சார் வேலை பொழப்பில்லாமல் ஊர் சுற்றி பார்க்க வந்த வெள்ளைக்காரன் வீடியோவை பார்த்து இல்லாததை இருக்கிற மாதிரி விளம்பரம் பண்ணி தாய் குளங்களோட பொறுமையை சோதிக்காதீங்க. கொதிச்சாங்கன்னு சொன்னால் தாங்க முடியாது. வீடியோ போட்ட வெள்ளைக்காரனுக்கும் சரி, வெள்ளித்தட்டில் சாப்பிட்ற ஐயாவுக்கும் சரி நாட்டு நிலைமை தெரியலை. அட நான் சொல்லலப்பா, தாய்மார்கள் சொல்கிறாங்க.